கீரை சூப்புக்கு தேவையான பொருட்கள்: பசலைக்கீரை, கேபேஜ், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, அவல், பொட்டுக்கடலை, பெப்பர், மஞ்சள் தூள், ஜீரா பவுடர், பெருங்காயம். இதெல்லாம் ட்ரை பவுடராக அரைச்சிக்க போகிறோம். பவுடர் எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதே மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை உள்ளே போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரை எடுத்து 2 ஸ்பூன் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அடுத்து தண்ணியை கொஞ்சம் ஊற்றணும். தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கீரை பேஸ்ட்டை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ 20 நிமிஷம் அது வேகட்டும். இப்போ சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் எதுக்கு யூஸ்னா, இந்த சூப்பையும் நல்லா கட்டி பண்ணோம். இன்னொன்று இதில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் இந்த 3மே பேலன்ஸ் பண்ணும். இப்போ சூப் நல்லா கொதிச்சுட்டு வருது. அப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டோம்னா நம்ம சூப் ரெடி. இப்போ பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஜீரா பவுடர் இவ்வளோ எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி முடிச்சுக்கலாம்.